ஹாய், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண ஒரு ரீசனிங் கொஸ்டின். ஸோ வென் வி ரைட் இந்த மாதிரி எழுதணும். எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை கான்சனன்ட் வில் அப்பியர் லெஃப்ட் ஆஃப் அ வவல்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எப்படி எழுதியிருக்காங்க, ஆல்ஃபபெட்ஸை வந்து ஃபார்வேர்டில் எழுதியிருக்காங்க. அந்த 2 ஆல்ஃபபெட்டுக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸில் வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. எழுதலாமா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ஃபபெட்ஸை ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கிறேன். ஸோ ஏ, பி. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிவர்ஸில் ஆல்ஃபபெட்ஸ் எழுதணும். எது எப்படி, ஏக்கும் பிக்கும் நடுவில். ஸோ ஜெட், ஒய், எக்ஸ். ஸோ இப்போ எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வவல்ஸோட லெஃப்டில் எத்தனை தடவை கான்சனன்ட்ஸ் வரும்னு. நம்ம வவல்ஸை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் வவல்ஸ் வருதோ அதை முதல்ல அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஏ, இ அண்ட் ஐ, ஓ, யூ. ஸோ அதே ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா ஏஇஐ ஓ யூ. ஸோ இதில் எல்லாத்துலேயும் எங்கெங்கெல்லாம் லெஃப்டில் வவல்ஸ் வருதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே லெஃப்டில் வரல, லெஃப்டில் கான்சோனன்ஸ் வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஏக்கு லெஃப்டில் யாருமே இல்லை, கிடையாது. ஸோ இங்கே வருது அண்ட் இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. ஸோ இங்கேயும் வருது, இந்த இடத்துலையும் வருகிறது, இங்கேயும் ஃபாலோ ஆகுது. ஸோ இங்கேயும் ஃபாலோ ஆகுது. ஈக்கு லெஃப்டில் யார் இருக்கா, வி. நம்ம ஏன் அதை கன்சிடர் பண்ணோம்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருக்கணும், நம்ம இடம்ப தரனா எழுதியிருக்கோம். ஸோ இங்கேயும் ஃபாலோ ஆகுது, இங்கேயும் ஃபாலோ ஆகுது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7, இது 1 8, இங்கே 9. ஸோ அப்போது 9 பிளேசஸில் இவ்வளோ ஃபாலோ ஆகுது. ஸோ ஆப்ஷன் சி 9. ஸோ இந்த சம்மில் என்ன சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏபிசியை வந்து ஃபார்வேர்டில் ரிவர்ஸில் இது ரெண்டையும் மிக்ஸப் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே ஏ, பி ரெண்டுக்கும் நடுவில் ஜெட்லேருந்து ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதை பொறுமையாக எழுதிட்டோன்னா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.